சட்டமன்ற தேர்தல் எண்ணிக்கையில் விஜய் ஆட்சியை பிடிப்பதற்கான சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் நம்மோடு பிரபல ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் இணைந்து பேசினார். அவர் இணைப்பில் பேசிய தகவல்களை இங்கே பகிர்கிறோம். இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையிலேயே இது மாறி இருக்கிறது. விஜயனுடைய வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது என்று நாம் கேட்டோம். இதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொன்னபோது, அவருக்கு விஜய்க்கு சுக்கிரதசை உச்சத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த வாய்ப்பு அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஜாதக பலன் மட்டுமே இதனுடைய முக்கியமான காரணம் என்று பிரபல ஜோதிடர் செல்வி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவருடைய விருப்பமாகவும் அவர் பாஜக நிர்வாகியாகவும் அவர் சொன்ன தகவலும் அதுதான். முதலிடம் இல்லை என்றாலும் 2ஆம் இடத்திற்கு அதிமுக வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல திமுகவை மக்கள் புறம் தள்ளி இருக்கிறார்கள். அந்த முடிவு என்னைக்கு விஜய் கட்சி தொடங்கினாரோ அன்றைக்கு எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய இந்த சுக்கிரதசை மிகவும் அருமையாக வேலை செய்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஜயனுடைய தாயார் ஒரு சாய்பாபா பக்தை. சாய்பாபாவை சென்று விஜய் சாய்பாபாவிடம் சென்று வேண்டிய பிறகுதான் விஜய் பிறந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சமீபத்தில் ஷீரடி சென்று விஜய் சாய்பாபாவை தரிசித்து வந்ததையும் நாம் பார்த்தோம். அந்த வகையில் சாய்பாபாவினுடைய அருள் முழுமையாக விஜய்க்கு இருக்கிறது. அந்த வகையில் தற்போது ஒரு ஆட்சி அமைக்கப் போகிறார் என்று கூறியிருக்கிறார். விஜயை நோக்கி அனைவரும் இனிமே வருவார்கள். கண்டிப்பாக விஜய் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பார் என்று ஜோதிடர் செல்வி அவர்கள் தெரிவித்தார். தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி தாவேகாவிற்கு எப்படி அமையும் என்று ஒரு கேள்வி எழுப்பினோம். அதற்கு அவருடைய பதிலாக அடுத்த 5 ஆண்டுகள் என்பது செல்லும். ஆனால் யார் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் முதல் 100 நாட்கள் அவகாசம் தேவைப்படும். ஒரு பிறந்த குழந்தைக்கு 100 நாட்கள் தேவைப்படும். அதுபோல இந்த புதிய கட்சி வெற்றி பெற்றால் 100 நாட்கள் தேவைப்படும். யாருக்காக இருந்தாலும் 100 நாட்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற விமர்சனத்தை சொல்ல வேண்டும். எனவே பிறகு அந்த விமர்சனத்தை சொல்கிறேன் என்று கூறியிருக்கிறார். விஜயினுடைய சுக்கிரதசை அதிகபட்சமாக வேலை செய்திருக்கிறது. அவருக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கிறது என்று பிரபல ஜோதிடர் செல்வி அவர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்.